இந்த அவையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொறாமை என்கின்ற குணத்தை அப்படியே மண்ணில் புதைத்து விட்டு தான் போவீர்கள். ஈஸி, வெரி ஈஸி. இப்போ நான் சொல்றேன், பால்ரவாயன் சொன்னதை அப்படியே சொல்றேன். ஏ பி அப்படின்னு 2 பேர் அண்ணன் தம்பிங்க, கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே 2 பேரும் பங்காளிங்க. எப்படி உங்களுக்கு எப்படி அன்பா இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பங்காளிங்க நல்லபடியாக வளர்றாங்க. 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்குது. ஆம்பளை பிள்ளை பெற்று வளர்க்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வளர்க்குறாங்க படித்து. அது +2 படிக்குது, இதுவும் +2 படிக்குது. இவர் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஏ சொல்கிறாரு, நாமெல்லாம் தான் ஏ, என் பிள்ளைய ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்கலான்னு இருக்கிற. இதை பி கேட்டுவிட்டார். நீ என்னடா படிக்க வைக்கிறது, என் பிள்ளைய என்ன மாதிரியான ஒரு கோச்சிங் சென்டரில் போடுறேன் பாருன்னு இவருக்கு முன்னாலேயே போய் சேர்த்துட்டார். அது படிக்குது, இதுவும் படிக்குது. 2 பேரும் எக்ஸாம் எழுதினாங்க. ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ ரிசல்ட் இன்னைக்கு வருது. நீங்கள்லாம் ஏ, நம்ம தம்பியோ அண்ணனோ தான் பி. ஓகேவா? கிளியர்? பத்திரிக்கையில் வருது. பத்திரிக்கையை வாங்கிட்டோம். மனசாட்சியோட சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யாருது பார்ப்பீங்க? ஏ, நம்மளது தான் பார்ப்போம். நம்ம நல்ல அவ்வளோ நீங்கள் நினைக்காதீங்க, உலகம் ரொம்ப கெட்டதெல்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான கூட்டங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. ஏன் பார்த்தோமா, நம்ம பிள்ளை பேர் வரல, உடனே என்ன பண்ணுவோம்? பி பார்த்தோமா, பி பேர் வந்துருச்சு. கப்புன்னு வயிற்றுல பிடிச்சி சரேல்னு காலுக்கு இறங்கி காலிலேருந்து முதுகு தண்டுக்கு போய் பின்னால் போய் இங்கே சகசர ஆரத்தில் வந்து இங்கே நெத்தியில் ஆக்னையில் இப்படி படம் எடுத்து நிற்கும். ஐயோ ஐயோ ஐயோ, அவன் வந்துட்டானே, அவன் பேர் வந்துருச்சே, என் பிள்ளை பேர் அப்படி நினைக்கிறது பொறாமை இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது மனசு இருந்துச்சுன்னா நீங்கள் பொறாமை இல்லை, அதனால் முட்டி வலி வரல. சரியா? ரிலீஸ் பண்ணிட்டேனா? அப்போ எது முட்டி வலி, எது பொறாமை? இப்போ இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஏ பேப்பரை திருப்பணும், புள்ள பேர் வரல. பி பார்க்குறோம், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா? அது இருந்தால் முட்டி வலி வரும். வரலனால நான் வேண்டேன் வரணும். அடுத்தவன் கெட்டு போக வேண்டும், அடுத்தவன் அழிந்து போக வேண்டும், அப்பொழுது என் மனம் சந்தோஷம் அடையும் என்கின்ற மனம், குற்றமுடைய மனம், அழுக்குடைய மனம், அந்த மனதை கழுவி சுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் புத்தகங்களை போதி மரங்களாக ஆக்குகிறார்கள். எது சொன்னாலும் நமக்கு அப்பொழுதுதானே புரியும். பல நேரங்களில் நமக்கு புரியாததுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றேன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், எவன் சொல்றான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிசினஸ் யாராவது ஸ்டார்ட் பண்றீங்களா? இந்த அம்மா ஒரு சூட்சுமமான ஒரு விதையை போட்டு போகிறேன். எந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா you are going to be a master of that business. தெரியாது என்பதில் இருந்து தொடங்குங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும்னா அவன் போய் சிக்குவான். சில பேர் இருக்கிறான் பாருங்க, பயமா இருக்கும். நான் தெரியாம தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, பர்வீன் நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டிய, தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிறான்னு அர்த்தம். ஃபஸ்ட்டே தயாராகிடணும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? ஃப்ரீ 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 அட்வைஸ். ஒரு ஆள், அது ஆணோ பெண்ணோ, எந்த உறவாக இருந்தாலும் இன்னையோட விட்டுருங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன். உனக்கு என்னம்மா, உனக்கு என்னப்பா, கிட்டையே சேர்க்காதீங்க அந்த ஆளை. ஒரு பெரும் ரகசியம் என்ன தெரியுமா? முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல் யாராலும் சாதனையின் உயரத்திற்கு வரவே முடியாது என்கின்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்கிறார்கள். உனக்கு என்னம்மா அப்படின்னா, உனக்கு தெரியுமா கால் வீங்க வீங்க நான் 1.5 மணி நேரம் நின்று பேசுறது? உனக்கு தெரியுமா 6 மணி நேரம் மத்தியானம் 2 மணிக்கு புறப்பட்டு இங்கே வந்து நின்னது? உனக்கு தெரியுமா 4 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்துட்டு வந்தது? நான் தெரியுமா NSS ஆஃபீஸராக இருந்து நான் என்னென்ன வேலைகள் கல்லூரியில் செய்துவிட்டு வந்திருக்கிறேன்னு? உனக்கு தெரியுமா 3 புத்தகங்களுக்கு அணிந்துரை எழுதுவதற்காக 3 புத்தகங்களை 3 நாட்களாக வாசித்து முடித்திருக்கிறேன் தெரியுமா? இதோ நின்று பேசுவதற்காக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஹெல்த், என்னுடைய உடல் நலத்தை, இதோ என்னுடைய குரலினுடைய வளத்தை இதோ நான் கரைத்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது போல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தெரியாது. உழைப்பு இல்லாமல் சாதனையாளர்கள் உருவாவதே இல்லை என்பதனை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர்களை பற்றி புறம் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த புத்த தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு புத்தனை பற்றி பேசுறது அப்படின்னாலே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. ஏன்னா புத்தன் இஸ் a real teacher.
இஸ் a real teacher. எனக்கு அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே பிடிச்ச சூப்பரான வார்த்தை என்ன தெரியுமா? புத்தனின் வழிகாட்டுதலில் நீ நடக்கின்ற பொழுது நீ அப்படி நடக்கக்கூடாது என்று தடை விதிப்பதற்காக புத்தன் வந்தால் நீ அந்த புத்தனை கூட கொலை செய்யலாம். வாட் a teacher. நான் சொல்லுவதுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை என்று சொல்லித் தருகின்றவர்கள் எத்தனை பேர்? இந்த குரு நிலை உங்களுக்கு தெரியாததில்லை, நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்ற. ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், வரான் ஒருத்தன், யார்ரா புத்தன்னு கேட்டான். 12 பேருக்கு சுற்றி இருக்கிறாங்க. ஆனந்தன் எந்திரிச்சான், யார் அது அடாது புடான்னு பேசுறது? புத்தன் உட்கார உட்கார். யார்ரா புத்தன்? வந்தவன். புத்தன் எழுந்தான், நான் தான். துப்பிட்டான், துப்பிட்டு தொடச்சான் புத்தன். வாட் நெக்ஸ்ட்? அப்புறம் என்ன? மறுபடியும் துப்ப போனா பாருங்க. ஆனந்தன் அடிக்க எந்திரிச்சான். ஆனந்தனை மறுபடியும் உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், யாரும் கோபப்படாதீர்கள், நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாரும் கோபப்படாதீர்கள். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியவில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நான் சொன்ன ஏதோ ஒரு கருத்து அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் கருத்தின் மீது தான் துப்பினானே தவிர என் மீது இல்லை. வாட் a ஸ்டேட்மெண்ட். இங்க நிறைய மருமகள்கள் உட்கார்ந்துருப்பீங்க, மாமியாரை முன்னால உட்கார வச்சுட்டு. நான் என் மாமியாருக்கு ஆக மாட்டேங்குது. நீ ஆகல, ஏதோ சில்மிஷம் பண்ற, அதான் ஆகல. நீனு தெரியாமலாம் உன்னை கூட்டிட்டு வந்தோம் வீட்டுக்கு, என்னமோ ஒன்று பண்ற. நானா என் ஹெச்ஓடி காமெண்ட் என்னமோ ஒன்று பண்ற. இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரே குடும்பத்தில் வாழ்ந்துடலாமா? ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சிடலாமா? யாரோடும் எந்த பகையும் கொள்ளாமல் இருக்கலாமா? பாருங்க, போனவன் திருந்திட்டான். ஆமால, நான் புத்தனை கருத்து ரீதியாக தானே எதிர்த்து இருக்கணும், அடிச்சிருக்க கூடாதே, துப்பி இருக்க கூடாதே. திரும்பி வந்தான், ஓன்னு அழுகுறான். மன்னிச்சிரு 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 ஓன்னு அழுகுறான். புத்தனுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆனந்தா பார்த்தாயா, நேற்று வந்தான், மொழி துணை புரியவில்லை, துப்பிவிட்டான். இப்பொழுது ஏதோ புரிந்து விட்டது, இருந்தாலும் மொழி புரியவில்லை, அழுகிறான். சொல்ல தெரியலங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியோ கணவனோ அம்மாவோ அப்பாவோ அடித்தாலோ அழுதாலோ பாவம் சொல்ல தெரியலங்க. சொல்ல தெரியல. சொல்ல தெரிஞ்சதுன்னா இப்படி செய்வாங்களா? புத்தன் சொன்னான், அதை சொல்லிட்டு அப்புறம் சொன்னான், மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு காலில் விழுறான். இப்போ நீங்கள் எல்லாருமே தான் புத்தர்கள், நீங்கள் சொல்லுங்கள், அவனை மன்னிக்கலாமா வேண்டாமா? மன்னிக்கலாமா? புத்தன் சொன்னால் மன்னிக்க முடியாது. உங்க ஆடியன்ஸ், கள்ளக்குறிச்சி ஆடியன்ஸ் சூப்பருங்க. மன்னிச்சிடலாமான்னு கேட்டால் கம்முன்னு இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? சொல்லி ஏன் சிக்குவானே, நீ ஏதோ சொல்ல போறல, அதை சொல்லு. சூப்பர் மேடம். அவன் சொன்னா, முடியாது, உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. ஏன் ஏன் என்று கேட்ட அந்த இளைஞனுக்கு புத்தன் தந்த பதில், நான் புத்திசாலி. எப்படி? என் பெயர் புத்தன், அதனால் தான் என் பெயர் புத்தன். ஏன் அப்படி சொல்கிறாய்? என்னை மன்னிப்பதனால் உன் புத்திசாலித்தனம் கெட்டு விடுமா? உன்னை மன்னிப்பதற்கு நான் யார்? நீ துப்பியது நேற்று, நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு. நீ துப்பிய எச்சில் கடலோடு கறந்து விட்டது. அதை சுமந்து கொண்டிருப்பதற்கு நான் என்ன முட்டாளா? வார்த்தை. அப்புறமா சொன்னா, இதோ நீ புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாயே, இதுவும் கடந்து போகும், இதையும் சுமக்க போவதில்லை. கிளாராங்கிற ஒரு அம்மாங்க 97 இயர்ஸ்ல இறந்தாங்க. ரெட் கிராஸ்ங்கிற ஒரு மூமெண்ட்டை கண்டுபிடிச்சது அவங்க தான். அவங்களுடைய மரண வாக்குமூலத்தை சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாசித்தனால் வந்த அறிவு எனக்கு. நான் துக்கங்களையும் துன்பங்களையும் சுமந்ததே கிடையாது, அதுதான் என் வாழ்க்கையின் இளமையின் ரகசியம். துக்கத்தையும் துயரத்தையும் சுமக்க மாட்டாயா? நினைவு வந்தால் நான் அதை மறந்து விடுகிறேன். நினைவு வந்தால் மறந்து விட்டதை நினைவு கொள்கிறேன். எத்தனை பேருக்கு காயங்கள், ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் மனதிலே சுமந்து கொண்டு இருப்பதனால் இன்றைய நாளை நாம் ரணமாக்கி கொண்டிருக்கிறோம். விட்டு விடுதலையாகுங்கள் என் பெண்களே, என் சகோதர சகோதரிகளை, விட்டு விடுதலையாகுங்கள். நேற்று இன்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. நேற்றைய விஷயங்கள் இன்றைக்கு வரும், இன்றைக்கு தான் நாளைக்கு போகும். நீங்கள் எதை சுமக்கிறீர்களோ அதை சுமந்தபடிக்கு அப்படியே வருவீர்கள். எதையும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ரொம்ப நூதனமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எனக்கு சொல்லணுன்றது இல்லை, எனக்கு நேரம் கொடுத்த நேரத்தை தாண்டி நான் 20 நிமிடம் பேசியாகிவிட்டேன். ஆனால் என்ன கூட்டம் இப்படி நிற்கும் போது உங்களுக்கு தெரியலங்க, நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும், அங்கே வரைக்கும் நிற்கிது கூட்டம். பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நான் சில புத்தக கண்காட்சிகளில் சொல்லியிருக்கிறேன். பெண்கள் இங்கே நிறைய இருக்கிறீர்கள், முக்கியமாக இளைஞர்கள் இருக்கிறீர்கள். இளைஞர்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கும் சொல்லுகிறேன்,
இந்த செய்தி ஆண்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஐயா, உங்கள் உலகம் பெரியதுயா, எங்கள் உலகம் ரொம்ப சின்னது. அந்த சின்னதுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் எக்கி 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 வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், எங்களை விட உங்களுக்கு சிரமங்கள் அதிகம்தான், ஆனால் உங்கள் சிரமங்களுக்கான தீர்வுகள் உண்டுயா. எங்கள் சிரமங்களுக்கான தீர்வுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படி மேடையேறி பேசி கொண்டிருக்கிறோம். பாருங்க, சமீபத்தில் நான் ஒரு நாட்டுக்கு போனேன்னு சொன்னேன்ல, 2 நாள் லீவ் கிடைச்சிது. இதை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். 2 நாள் லீவு. அந்த 2 நாள் லீவில் எனக்கு கனடா நாட்டுக்கு கூப்பிட்டாங்க. விசா இருந்தது, ஆனால் போய்த்தான் ஆகணுங்கிற கடப்பாடு. என்னன்னா, போன வருஷம் மட்டும் 63 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள். மிஸ்டர் தமிழ் கனடாங்கிற ஒரு அமைப்பு மூலமாக என்னை தொடர்பு கொண்டாங்க. எனக்கு நிறைய இமெயில்ஸ் வரும். அதில் பெரிய முடிவுகள் எடுக்க இருந்தேன், உங்கள் பேச்சு கேட்டேன், ஃபைட் பேக் பண்ணணும்னு முடிவுக்கு பண்ணிட்டேன்னு எனக்கு நிறைய மெயில்ஸ் வரும். நான் இப்படி சொல்லுவேன் பெண்களுக்கு, எல்லாரும் ஒரு நாள் சாவத்தான் போகிறோம், ஆனால் நம்ம செத்துடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முன்னால் மட்டும் சாவக்கூடாது. உன்னால் முடியாது என்று சொல்வதனை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இதான் என்னுடைய தாரக மந்திரம். கூப்பிட்டாங்க. அங்கே அந்த பிணங்களை ரெஸ்கியூ பண்ணி எம்பாம் பண்ணி வைக்கிற வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் இந்த கூட்டத்தை அமைச்சது. 150 பேர் வந்திருந்தாங்க கூட்டம். இன்னர் ஹார்மனிங்கிற டாப்பிக்கில் நான் பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு வந்த உடனே இந்த ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக வருவாங்கல்ல, தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வருவாங்க நிறைய பேர். அப்படி நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு 45 வயசு இருக்கவங்க, ஆனால் அப்படி தெரியலை. அப்படி கராத்தே கிட்ல பார்த்துருக்கீங்களா, அந்த பாம்புக்கு முன்னால் ஆடுமே ஒரு பொண்ணு, நின்று எரியிற தீபம் மாதிரி இருக்கிறா. வந்தா முன்னால டக் 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 டக்னு பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா. ரிச்னா ரிச், பணக்காரினா அப்படி ஒரு பணக்காரி, நல்லா தெரியுது. என் கையை பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறான். தேங்க்யூ 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 அப்படிங்கிறா. எனக்கு அவன் மூஞ்சியை பார்த்தா மேக்கப் கலையுது, அழுவுது. என்னடா இது மேக்கப் கலையுத பிள்ளைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். 8 வருஷம் சிறையில் இருந்த உள்ள 8 இயர்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டீங்க நீங்க, தேங்க்யூ தேங்க்யூ, யூ ஆர் அ பிரேவ் உமன், ஐ லவ் யூ சோ மச் அப்படின்ட்டு மறுபடியும் முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டாளா. நான் அதிர்ச்சியிலேருந்து மீளவே இல்லை. 8 வருஷம் சிறையில் இருந்திருக்காளா, ஐயோ பாவமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா, திடீர்னு மண்டையில் ஒரு அடி, ஓடு வெளியிலன்னு. வெளியில் ஓடுற, அது BMW அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. ஹே இங்கே வான்னு வந்துச்சு. என்ன மேடம், 45 நிமிஷம் பேசியிருக்கேன், 18 பாயிண்ட். உனக்கு எந்த பாயிண்டில் ரிலீஸ் ஆச்சு? ஏதோ ஓடு வடைஞ்சது, அறிவு வந்துச்சு அப்படிலாம் சொன்னியே, எந்த பாயிண்ட்டு? ஏன்னா சொன்னால் நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம்ல டக்குன்னு. அது சொல்லிச்சிங்க எனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு. நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் சொன்னேன்னா, அந்த பாயிண்ட் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சோ அந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். காரில் ஏறும்போது ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, அது என்ன பாயிண்ட்டுன்னு. என்ன தெரியுமா, இந்த காட்சியே மனசில் வருதா, அந்த காட்சி முடியும் போது நான் இந்த மேட்ரு சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கேன். பல பேருக்கு கவனம் ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்குள்ள இன்னொரு விஷயம் வந்துட்டு போயிடும். அதனால தான் படிக்கணுங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா, அந்த அறிவை பலப்படுத்துறதுக்கு பேர் தான். சொன்ன உடனே ஷார்ப்பா அப்படி டக்குன்னு புரிஞ்சுக்கணும். சொன்ன உடனே அப்படி கப்புன்னு பிடிக்கணும். இந்த மேட்டர் வேணுமா? அந்த பெண்ணை விடுதலை செய்தது. இப்போ சொல்றேன், கவனம். தெரிந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியவில்லை என்றால் புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டு வெளியேறுங்கள். நான் இந்த மேட்டர் ஒன்று சொன்னதுக்கு அப்புறமா ஒரு அம்மா சொல்லிச்சு எனக்கு கோயம்புத்தூர்ல, மேடம் நீங்கள் பேசிட்டு முடிக்கும் பொழுது வீட்டில் இருந்து ஒன்று ஃபோன் வந்தது மேடம், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, உங்கள் விஷயம் தான் மேடம் அதுக்கு மருந்து, நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் மேடம்னு. இப்போ கூட உங்களுக்கு இது மருந்தாக அமையலாம். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த அரச மரம் ஒருவேளை உங்களுக்கு மட்டும் போதி மரமாக ஆகலாம். வார்த்தைகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லட்டுமா அந்த மேட்டர்? எங்கள் கார்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அந்த பொண்ணுக்கு மாற்றத்தை கொடுத்த பாயிண்ட் எதுன்னு. பாருங்க, ஒருத்தன் காட்டு வழியில் நடந்துக்கிட்டே இருக்கான். காடு காடு முழு காடு, இருட்டு, கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தில் அவனுக்கு என்ன எங்கே நடக்கிறதுன்னு தெரியல, வெறும் புதர் மண்டி கிடக்கிற காட்டில் நடந்துகிட்டு இருக்கான். வழி பார்த்து நடக்கிறான், வேறு வழி கிடையாது, திரும்பி போக முடியாது. அப்படி போகும்பொழுது வழியில் பெரிய ஒரு பாம்பு புத்து வெளிச்சத்தில் பார்த்துட்டான். ஐயோ கடக்கணுமே இறைவான்னு பாம்பு புத்த கடந்தான் பாருங்க. அவன் கடக்கிற சத்தம் கேட்டு அரவம் கேட்டு, அதுக்கு அரவம்னு பேர், வெளியில் வந்துருச்சு நாகப்பாம்பு. இவன் புத்தை தான் பார்த்தான், அவனை பார்த்துருச்சு, இறங்கி நடக்குது அவனோட. இவன் பார்த்தான், கொஞ்சம் பயந்தான். காட்டில் எல்லாருக்கும் தானே வழி உண்டுன்னு நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான். பக்கத்துலேயே வருது பாம்பு. இவன் எதிர்பாராத நேரத்தில் அந்த பாம்பு இவன் குதிகாலில் கடிச்சிருச்சு.
நம்ம எல்லாருமே தான் கடிப்பட்ட அந்த நபர். நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை. நம் உறவினர்களாக இருக்கலாம், நம் குழந்தைகளாக இருக்கலாம், நம்முடன் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். கடிச்சிருச்சா? இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. 1, பாம்பை போய் தேடி போகலாம். அது கடிச்சிட்டு போயிடுச்சு. பாம்புக்கிட்ட போய் கேட்கலாம், பாம்பே பாம்பே, நான் உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே என் வழிக்கு வந்தாய். நீ ஏன் பாம்பே என்னை கொத்தினாய்? நீயா படம் மாதிரி ஊதுனா அது திரும்பி வந்து உங்கள் காலில் இருந்து விஷத்தை எடுக்க போகிறதில்லை. பாம்பிடம் இருந்து ஒருபோதும் நீதி கிடைக்காது. கடிச்சிருச்சுன்னா கடிச்சிருச்சு. பாம்பை தேடிக்கொண்டு திரியாதீர்கள். என்ன செய்யலாம்? கடிப்பட்டு விட்டீர்கள் இல்லையா? விஷம் ஏறுதில்ல, விஷம் முறிவிற்கான விஷயங்களை தேடுங்கள். வாழ்க்கையில் 2 வாய்ப்பு தான். 1 பாம்பை தேடி போவது, இல்லை என்றால் விஷமுறிவை யோசிப்பது. டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். எந்த சூழல் வந்தாலும் பழி வாங்கவோ அடுத்தவர்களுக்கு போய் விஷயங்களை கேட்கவோ இல்லை. அதற்கு என்று என்ன தீர்வு இருக்கிறதோ அந்த தீர்வை நோக்கித்தான் நாம் பயணப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் பழிபாவத்தை நோக்கி கோபத்தை நோக்கி பயணப்படாமல் நம்மை நாமே அடக்கி ஆழ்வது. அந்த பொண்ணு ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு, அவன் விட்டுட்டு போயிட்டான், இவ இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் தூங்கிட்டு இருந்திருக்கு. அதோடு அவனை விட்டுட்டு வாழ்க்கையில் புது பிறவி வந்துருச்சு அவளுக்கு. நான் என் வாழ்க்கை இனிமேல் வாழப்போகிறேன். அவகிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், அவன் முகம் பார்த்து சொல்லிவிட்டு வந்தேன், யாருக்காகவும் அழாதே தோழி. ஏனென்றால் நம்மை நிரம்ப நேசிக்கக்கூடியவர்கள் நம்மை அழவிட மாட்டார்கள். யாரெல்லாம் நம்மை அழவிக்கிறார்களோ அவர்களுக்காக அழ வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீ புரிந்து கொண்டு போ. வாழ்க்கை ஒரு முறைதான் வரும். சிறகை விரி, எழு, பற. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற. இதோ ராஜாளி நான் பறந்து கொண்டிருக்கிறேன், வா சேர்ந்து பறப்போம். வானம் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.